ஹலோ கைஸ், வெல்கம் டு யுஏஇ பப்புஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பன்னீர் ரெசிபி பார்க்கலாம். இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை 2 சைடும் திருப்பி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணி எந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் அதில் நெய் சேர்த்து, இல்லை அப்படின்னா பட்டர், இல்லைன்னா ஆயில், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி தனித்தனியாக திருப்பி விடலை அப்படின்னா, இது மாதிரி மொத்தமாக நீங்கள் பேனை இந்த மாதிரி குலுக்குனீங்க அப்படின்னா எல்லா சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவும் ப்ரௌனாக இருக்க வேணாம், ஓரளவுக்கு ஒரு சில இடத்துல ப்ரௌனாக இருந்தால் போதும். இப்போ நம்ம அதை தனியாக எண்ணெயிலேருந்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இப்போவே கொஞ்சம் சாஃப்டாக ஆயிரும் நமக்கு ரோஸ்ட் பண்ண உடனே. இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ கிரேவிக்கு ஏற்ற மாதிரி பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் ஆயிலில் தான் ரோஸ்ட் பண்ணேன். இப்போ ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெட்டி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் பெரிய சைஸில் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 அல்லது 12 சின்ன வெங்காயத்தை சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த ரெசிபிக்கு புளி இதெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் கிரேவி நமக்கு அதிகமாக வேணும். நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிரேவி வேணும் அப்படின்னா கொஞ்சம் 2 இல்லைன்னா 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி, பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரியான குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரெசிபி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். எப்போவுமே தக்காளி வதங்கையில் லைட்டாக உப்பு போட்டு நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா நல்லாவே வதங்கிரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த கரண்டியை வச்சு நல்லா இது மாதிரி தட்டி விடுங்க. நல்லாவே இப்படி கிளறி தட்டி விட்டீங்க அப்படின்னா வேகமாகவே மசிஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னா மறுபடியும் மூடி போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சிரும். நமக்கு தக்காளி நல்லா மசிஞ்சாவே நல்லா ஒரு கிரேவி நமக்கு கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா நமக்கு தக்காளி வெந்து வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் ஜூஸியாக வெந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் மசாலாவே ஆட் பண்ணணும். இப்போ மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறமா நம்ம மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே நான் வீட்டில் தான் அரைச்சி யூஸ் பண்ணுவேன். நீங்களும் வீட்டிலையே அரைச்சதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஏலக்காய் ஒன்று விழுந்துருச்சு. ஸோ அதுவும் நல்ல ஃப்ளேவராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட ஆட் பண்ணிட்டேன். கரம் மசாலா பக்கத்தில் ஏலக்காய் அது பாக்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அதில் ஒன்று விழுந்திருக்கும் போல். ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்கும். அது கூட நான் இங்கே அரபிக் மசாலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான மசாலா ஒன்று இருக்கும். இந்த அரபிக் மசாலாவில் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். நீங்கள் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் இது 3 ஆட் பண்ணாவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம சேர்த்த எல்லா மசாலாவையும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆயில் அதோடய சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லாவே போகும். இந்த ஆயிலே நல்லா அந்த மாதிரி சுருளை கிண்டுங்க. இப்போ இந்த பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா உங்களுக்கு கிரேவி இல்லைன்னா குழம்பு அதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் பிரித்து விடுங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி கிளறிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து வரும். நான் எல்லா குழம்புக்குமே வந்து மசாலா ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வந்து ஆட் பண்ணுவேன். அதுவே பழகிருச்சு. உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்து தண்ணி ஆட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து மசாலா வந்து கொஞ்சம் நம்ம வந்து சுருளை கிண்டுறதுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும். அது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் இதே ப்ராசஸே வந்து ஃபாலோ பண்ணனால எனக்கு பழகிருச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா எல்லாத்தையும் பிரித்து இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்குது. நல்லா கிளறி விடுங்க. இன்னும் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணையில் ஒரு ஏலக்காய் ஒன்று தவறி விழுந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த ஏலக்காய் வந்து வேறு லெவலில் ஒரு ஃப்ளேவர் வந்து இந்த ரெசிபிக்கு இருக்குது. இனிமேல் வந்து ஃபஸ்ட்டே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணலான் இருக்கேன். இப்போ நம்ம டபுள் சைடு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட மசாலா எல்லாமே வந்ததுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணாதீங்க. பன்னீர் கொஞ்சம் நேரத்துலேயே குக் ஆயிரும். ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அந்த ஆயில் எல்லாமே ஒரு சைடாக பிரிஞ்சு வந்துருச்சு. நமக்கு சூப்பரான வந்து ரெசிபி கிடச்சிருச்சு. இது வந்து சப்பாத்திக்கு வேறு லெவலில் இருக்கும். இல்லை அப்படின்னா பூரிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். இதை நான் நிறையா டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த டைம் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணையில் அந்த ஏலக்காயும் சேர்த்து நான் பண்ணலான் இருக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாமே ஈஸியான ரெசிபீஸ்லாம் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறோம்.